மோர்கன் 3 குழந்தைகளை வளர்க்கும் ஒரு ஒற்றை தாய். அவர் காவல்துறையில் இரவு நேர துப்புரவு தொழிலாளியா வேலை பார்க்கறாங்க. ஒரு நாள் நைட் ஷிஃப்ட்ல இருக்கும்போது தெரியாம ஒரு கேஸ் ஃபைல்ஸ் இருக்கிற பெட்டியை அவங்க கீழே தள்ளிடுறாங்க. அந்த பைல்களை மீண்டும் அடுக்கி வைக்க குனியும் போது சண்டா நடந்த ஒரு கொலை கேஸ் போட்டோக்களை அவங்க பார்க்கறாங்க. அங்க இருக்கிற அந்த போர்டை பார்த்ததும் இவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடுது. சந்தேக லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர் நிஜத்துல ஒரு பாதிக்கப்பட்டவர்னு அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அடுத்த நாள் அந்த கொலை வழக்கு பத்தின மீட்டிங்குக்கு அதிகாரிகள் எல்லாம் வரும்போது டிடெக்டிவ் காராடெக் அந்த போர்டுல இருக்கிற மாற்றத்தை கவனிச்சு அதை பற்றி விசாரிக்கிறாரு. ஏய், இதை யாரு பண்ணது? ஆனா அங்க யாருக்குமே எதுவும் தெரியல. இதனால கடுப்பான அவர் சிசிடிவி வீடியோவை செக் பண்ண சொல்லி அவரோட டீமுக்கு ஆர்டர் போடுறாரு. அந்த வீடியோ மூலமா மோர்கன் தான் இதை பண்ணாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்கள விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. நான் டிடெக்டிவ் ஆஸ்டல் பேசுறேன். நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். சந்தேக நபரை எதுக்காக பாதிக்கப்பட்டவர்னு மாத்தனீங்கன்னு லெப்டினன்ட் கேட்க அந்த புகைப்படங்களை பார்த்து மோர்கன் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறாங்க. இந்த கேஸ் படி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரோட மனைவி மாயமாயிட்டாங்க. அதனால அவங்க தான் முக்கிய சந்தேக நபர்னு போலீஸ் நினைக்குது. ஆனா அந்த போட்டோக்களை பார்த்த மோர்கன் அங்க ஒரு மூணாவது நபர் இருந்ததை ஆதாரத்தோட சொல்றாங்க. போலீஸ் கவனத்தை திசை திருப்பதான் அந்த நபர் அந்த மனைவியை கடத்தி இருக்கணும்னு புரிய வைக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கொலை நடந்த அன்னைக்கு யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள போற வீடியோ கிடைச்சதா ஒரு அதிகாரி வந்து சொல்றாரு. அங்க மூணாவது ஆள் இருந்தது கன்ஃபார்ம். ஆனாலும் போலீஸ் விசாரணையில தலையிட்டதுக்காக மோர்கனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு டிடெக்டிவ் காராடெக் பிடிவாதமா இருக்காரு. ஆமா, எனக்கு எப்படி நிக்கணும்னு தெரியும். தேங்க்ஸ். இதற்கிடையில் கொலை நடந்த நாளின் வீடியோக்களை செக் பண்ணும்போது மிஸ் ஜாங் அப்படின்ற ஒரு பெண் அந்த ஜாங்கோல நடக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க யாரு? லிஷ்கா ஜாங். மிஸ் பழைய ஊழியரான ஜாங் விசாரணைக்கு கூட்டிட்டு வரப்படுறாங்க. ஆனா அவங்க எதையுமே ஒத்துக்காம தான் அன்னைக்கு வீட்ல தான் இருந்ததா சாதிக்கிறாங்க. நான் வீட்ல தான் இருந்தேன். அன்னைக்கு பூரா நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அதை யாராச்சும் உறுதி பண்ண முடியுமா? அன்னைக்கு லேட்டா மோர்கன் ஜெயில இருந்து வெளியே வர்றாங்க. அப்போ போலீஸ் அதிகாரிகள் மிஸ் ஜாங் பத்தி பேசுறத அவங்க கேக்குறாங்க. அந்த வீடியோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பார்த்ததுமே அதுல ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்கன்னு மோர்கன் கண்டுபிடிச்சு உடனே அதை சொல்றாங்க. அந்த வீடியோல இருக்கிற தேதியும் நேரமும் தப்பா இருக்கு. இருந்தாலும் பரியும் அதிகாரி காராடெக் அவளோட சந்தேகத்தை உதாசீனப்படுத்துறாரு. அவ கிளம்பும்போது அந்த லெப்டினன்ட் விளக்கம் கேட்டு அவளை நிறுத்துறாரு. அந்த வீடியோல காத்து தெற்கிலிருந்து வடக்கு பக்கமா வீசுதுவானா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இலையுதிர் காலத்துல காத்து வடக்கிலிருந்து தெற்கு பக்கமா தான் வீசும்னு அவ விளக்குறா. காத்து தெற்கு பக்கமா வீசினதால அந்த வீடியோ கண்டிப்பா பல மாசத்துக்கு முன்னாடி எடுத்ததா தான் இருக்கணும். அதனால இது பல மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது. அவ சொன்னதை சரி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ மாற்றப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. மிஸ் ஜாங்க குற்றவாளியா காட்டவே இப்படி செஞ்சிருக்காங்க. அவ சொல்றது சரிதான். ரெண்டு விஷயமுமே. மார்கன் அங்கிருந்து கிளம்பும்போது லெப்டினன்ட் அவகிட்ட பேச அவளை நிறுத்துறாரு. தன்னோட IQ 160 தான் நிறைய ஆவணப்படங்கள் பார்ப்பதாவும் மார்கன் ஒப்புக்கிறா. இத தொழில்நுட்ப ரீதியா ஹை பொட்டன்ஷியல் இன்டெலெக்சுவல்னு சொல்லுவாங்க. அதாவது உனக்கு அபாரமான புத்திசாலித்தனம் இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்துல பரியும் அதிகாரி காராடெக் பாதிக்கப்பட்டவரோட மகளை சந்திக்கிறாரு. கொலை நடக்கிறதுக்கு சில வாரத்துக்கு முன்னாடி காணாம போன அவங்க அம்மா லினட்டுக்கு சாராங்கிற ஒரு பெண்ணுகிட்ட இருந்து ரகசிய கடிதம் வந்ததா அவ சொல்றா. அந்த கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறம் சாரா தற்கொலை செஞ்சுக்கிட்டதால அவங்க அம்மா ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. இத கேட்டதும் காராடெக்கு அந்த கடிதத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் வருது. இத பத்தி லெப்டினன்ட் கிட்டையும் சொல்றாரு. காணாம போன பெண்ணோட அலுவலகத்துல அந்த கடிதத்தை தேட முடிவெடுக்கிறாங்க. அதனால லெப்டினன்ட் மார்கன் கிட்ட போய் இந்த வழக்கு துப்பறிய உதவி கேக்குறாரு. அன்னைக்கு அப்புறமா காராடெக் மார்கன் கிட்ட அந்த வழக்க பத்தி விரிவா சொல்லி காணாம போன பெண்ணோட சகோதரிய விசாரிக்க அவளை கூட்டிட்டு போறாரு. விசாரணையின் போது அந்த சகோதரி ஒரு உயிரியலாளர்னும் போலீஸ் கிட்ட ஏதோ மறைக்கிறாங்கன்னு மார்கனுக்கு புரியுது. தன் சந்தேகத்தை காராடெக்கு கிட்ட அவ சொல்லும்போது அவ அதிகமா தலையிடுறதா சொல்லி அவர் அதை கண்டுக்கல. அப்புறமா காராடெக் அந்த பெண்ணோட அலுவலகத்துக்கு போய் அந்த கடிதத்தை தேட அனுமதி கேட்கிறாருவானா அவங்க மறுத்துடுறாங்க. அவருக்கு தெரியாமலேயே மார்கன் ஒரு செவிலியர் வேஷத்துல அலுவலகத்துக்குள்ள புகுந்து அந்த கடிதத்தை கண்டுபிடிச்சிடுறா.
அவ அந்த கடிதத்தை காரடெக்கு கிட்ட காட்டும்போது திருடுனதுக்காக அவளை திட்டுறாரு. இது அவளை ஜெயிலுக்கு அனுப்பும்னு சொல்றாரு. ஆனா அவ அவரை சமாதானப்படுத்தி கடிதத்தை படிக்க சொல்றா. இந்த கடிதத்தை படிங்க. சாரா அட்கின்சன் பிரையன் டைமண்ட் கேஸ்ல ஒரு உதவியாளரா இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன தெரியுமா? அந்த கடிதத்தை எழுதினவங்கள பிரையன்கிற ஒரு செல்வாக்கான மனுஷன் தாக்கியிருக்கான். அவன் மேல வழக்கு போட அவங்களுக்கு இந்த பெண்ணோட உதவி தேவைப்பட்டிருக்கு. இதனால அந்த ஆளுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு மார்கன் சந்தேகப்படுறா. இத கேட்டதும் காரடெக் பிரையனை விசாரணைக்கு கூப்பிடுறாரு. அதுக்குள்ள மார்கனை அந்த கடிதத்தை அலுவலகத்திலேயே கொண்டு போய் வைக்க சொல்றாரு. தனக்கு எதுவும் தெரியாதுன்னு பிரையன் மறுக்கிறான். அதிகாரிங்க விசாரிச்ச போகலை நடந்த அன்னைக்கு அவன் ஃபாண்டானா நகரத்துல இருந்தது தெரியுது. அதனால அவன் மேல இருந்த சந்தேகம் நீங்குது. கொலை நடந்த அன்னைக்கு டைமண்ட் ஊர்லயே இல்ல பக்கத்துல கூட வரல. அவன் ஃபாண்டானால இருந்திருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது மார்கன் ஒரு கடிதத்தை திருடிட்டதா அலுவலகத்துல தெரிய வருது. அதனால அவங்க புகார் கொடுக்க போலீஸ் நிலையத்துக்கு போறாங்க. இந்த குழப்பத்தை பார்த்த டிடெக்டிவ் காரடெக் மார்கனை இந்த கேஸ்ல இருந்து விலக்கிட்டு அவளோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போக சொல்றாரு. ஆனா அடுத்த நாள் அவளோட சந்தேகங்களை பத்தி தெரிஞ்சுக்க அவர் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ பிரையன் ஃபாண்டானா சிட்டில இருந்ததா சொன்னதுல ஏதோ தப்பு இருக்குன்னு அவ விளக்குறா. அந்த ஊர் கேளிக்கை விடுதிகளுக்கு பேர் போனது. அதனால பிரையன் தனியா அங்க போற ஆள் மாதிரி தெரியலன்னு அவ சொல்றா. அக்கா வீட்ல ஃபாண்டானா லோகோ போட்ட ஒரு பொம்மைய பார்த்ததாவும் அதனால பிரையனுக்கும் அவங்க அக்காவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு அவ சொல்றா. அவளோட கணிப்புகள் சரியா இருந்தாலும் கொலை நடந்த அன்னைக்கு அவங்க 2 பேரும் வேற இடத்துல இருந்ததால எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு காரடெக் சொல்றாரு. அவங்க போலீஸ் நிலையத்துக்கு வண்டியில போயிட்டு இருக்கும் போது மார்கனுக்கு ஒரு சந்தேகம் வருது. கொலை சில நாட்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கணுமானா அது இப்பதான் நடந்தது மாதிரி கொலையாளிகள் செட் பண்ணிருக்காங்கன்னு அவ நம்புறா. அவங்க கொலை நடந்த இடத்தை பரிசோதிக்கும் போது காணாம போன பெண் பிரையன் கிட்ட கடிதம் பத்தி கேட்டதால அவன் ஆத்திரமடைஞ்சிட்டதா முடிவுக்கு வர்றாங்க. இத பார்த்த அந்த பெண்ணோட கணவர் பிரையனை மிரட்ட துப்பாக்கியை எடுக்கிறாரு. ஆனா பிரையன் அதே துப்பாக்கியால அவரை சுட்டு கொன்னுடுறான். அப்புறம் அந்த பெண்ணை கட்டி போட்டுட்டு அவங்க அக்கா ஒரு உயிரியல் நிபுணர்ங்கிறதால மரண நேரத்தை கணிக்க முடியாம இருக்க வீட்டை உறைய வைக்கலான்னு யோசனை சொல்றாங்க. அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வேற யாரையோ மாட்டிவிட சிசிடிவி காட்சிகளையும் மாத்திடுறாங்க. இந்த முடிவுக்கு வந்ததும் பிரையன் அந்த பெண்ணை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சு அவங்கள உடனே மீட்டுடுறாங்க. இதை பார்த்த லெப்டினன்ட் மார்கனுக்கு போலீஸ் வேலையை தராங்கன்னா தனக்கு துப்பறியும் வேலை செட் ஆகாதுன்னு சொல்லி அவ அதை மறுத்துடுறா. இது எனக்கு ஒத்து வராது. அடுத்த நாள் பூங்காவில தன்னோட மூத்த மகளோட நடந்து போகும்போது 15 வருஷமா காணாம போன அப்பாவை நினைச்சு அவ வருத்தமா இருக்கிறத கவனிக்கிறா. அப்பா நம்மள கைவிட்டுட்டதா அந்த பொண்ணு நம்புறா. ஆனா மார்கன் அவளோட கணவர் அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாருன்னு சொல்ல முயற்சிக்கிறா. அவர் உன்னை கைவிட்டுட்டு போயிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். மகள் இதை நம்பாததால பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன தன் கணவர் ரோமன் சின்க்வேரியை கண்டுபிடிக்க உதவணுங்கிற நிபந்தனையோட அந்த வேலையை ஏத்துக்க மார்கன் வர்றா. இதை கேட்ட லெப்டினன்ட் அவளோட நிபந்தனைக்கு சம்மதிக்கிறாங்க. நீங்க எனக்காக ஒருத்தரை தேடணும். அவர் பேரு ரோமன் சின்க்வேரா. அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு. இதனால மார்கன் துப்பறியும் நிபுணரா வேலை செய்ய ஆரம்பிச்சு சிக்கலான கேஸ்களை தீர்க்க உதவுறா. ஒரு நாள் அவளோட கணவர் கேஸ் என்னாச்சுன்னு கேக்குறா. அதுக்கு லெப்டினன்ட் செலின் அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரங்கள் கேக்குறாங்க. தன் குழந்தைக்கு தேவையானது வாங்க கார்ல போனதுதான் அவர் கடைசியா பார்த்ததுன்னு மார்கன் சொல்றா. அன்னைக்கு அப்புறம் அவர் அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாரு. இந்த விவரங்களை கேட்ட லெப்டினன்ட் செலின் இந்த கேஸை திரும்ப ஆரம்பிச்சு தேடுறதா வாக்குறுதி தர்றாங்க. சரி, என்னால என்ன முடியுமோ அதை பார்க்கிறேன். நன்றி. அன்னைக்கு ராத்திரி மார்கன் தன் குழந்தைகளோட சாப்பிடும்போது மூத்த பொண்ணு ஓவிய போட்டியில முதல் மார்க் வாங்கினதா அவ மகன் சொல்றான். ரொம்ப பெருமையா மார்கன் தன் பொண்ணை தரைத்தளத்துக்கு கூட்டிட்டு போறா. என் பின்னாடியே வா. காணாம போன தன் கணவனோட ஓவியங்களை காட்டறா. ஆனா அப்பா தங்களை கைவிட்டுட்டு போனதா நினைக்கிற பொண்ணுக்கு இது எரிச்சலை தருது. அப்பா நம்மளை விட்டு போக மாட்டார்னும் போலீஸ் உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னும் மார்கன் அவளுக்கு தைரியம் சொல்றா. ஆனா ஒரு நாள் லெப்டினன்ட் மார்கன் வீட்டுக்கு வந்து அவ கணவர் கேஸை பத்தின ஒரு புதிய தகவலை சொல்றாங்க.
அவர் காணாம போன 3 நாளுக்கு அப்புறம் அவரோட காரை ஒரு இடத்துல போலீஸ் கண்டுபிடிச்சதா லெப்டினன்ட் சொல்றாங்க. காருக்குள்ள குழந்தையோட டயபர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா அவளை விட்டுட்டு போற எண்ணம் அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா அவருக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்கணும். இதை கேட்டதும் மார்கன் கண்ணீர் விட்டு அழறா. அடுத்த சில நாட்கள்ல மார்கன் கொலை வழக்குகளை தீர்க்க உதவிட்டு இருக்கும்போது லெப்டினன்ட் மெலன் அப்படிங்கிற டிடெக்டிவ் கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேக்குறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவத்துல ஓவியம் வரைஞ்சதுக்காக டிடெக்டிவ் மெலன் மார்கனோட கணவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்க தான் அந்த ரிப்போர்ட்டை எழுதினீங்கன்னா அதுல எதுவுமே வாசிக்க முடியலை. அந்த ஓவியம் இருக்கிற இடத்துக்கு தன்னை கூட்டிட்டு போக சொல்லி அவ கேட்கறாதனால 2 பேரும் அங்க போறாங்க. அங்க ஒரு சுவர் ஓவியம் இருக்கு, அதை வச்சு இந்த வழக்கை விசாரிக்க முடியும்னு லெப்டினன்ட் நம்புறாங்க. அன்னைக்கு நைட்டே மார்கனை பார்த்து இந்த விவரங்களை லெப்டினன்ட் பகிர்ந்து கொள்றாங்க. குற்றவாளிகள் நடமாடுற இடத்துல ஓவியம் வரைஞ்சதுக்காக அவ கணவர் முன்னாடி கைது செய்யப்பட்ட விஷயத்த மார்கன் கிட்ட சொல்றாங்க. அவர் பார்க்க கூடாத ஏதோ உன்னை பார்த்ததால தான் காணாம போயிருப்பார்னு லெப்டினன்ட் சொல்றாங்கன்னா மார்கன் அதை ஏத்துக்கல. அப்புறம் கேஸுக்கு உதவியா இருக்கட்டும் நுதன் கணவர் வரைஞ்ச இன்னும் நிறைய ஓவியங்களை லெப்டினன்ட் கிட்ட அவ தர்றா. ஸ்டேஷன்ல சில மாசம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் மார்கனுக்கு டிடெக்டிவ் பேட்ஜ் வாங்குற தகுதி வருது. அத அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு பெண் அழுதுகிட்டே வர்ற உடனே மார்கன் அவங்க கிட்ட விசாரிக்கிறா. தன் 2 பொண்ணுங்களை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததா அவ சொல்றா. பசங்க கண்டிப்பா கிடைப்பாங்கன்னு மார்கன் அவளுக்கு நம்பிக்கை தர்றா. விசாரணையில அவளோட விவாகரத்தான கணவன் வெண்டல் ஒரு தீவிரமான இயற்கை ஆர்வலர்னும் எல்லாரையும் வெளியுலக தொடர்பு இல்லாம வாழச் சொன்னார்னும் தெரிய வருது. மியாவும் பொண்ணுங்களும் வெளியுலக தொடர்பு இல்லாம தனிச்சு வாழணும்னு அவர் ஆசைப்பட்டார். இதை கேட்டதும் டிடெக்டிவ்ஸ் வெண்டலை பத்தி தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் போன மாசமே குழந்தைகளுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தது அவங்களுக்கு தெரிய வருது. குழந்தைகள் கடத்தல் கேஸ்ல அவர் மேல சந்தேகம் வர்றதால டிடெக்டிவ் காரடைக்கும் மார்கனும் அவர் வீட்டுக்கு போறாங்க. அங்க யாருமே இல்லையானா பக்கத்துல இருந்த ஒரு பசுமை குடிலை மார்கன் சோதிக்க போறா. அங்க வெள்ளரிக்காயும் தக்காளியும் ஒன்னா நட்டு வச்சிருக்கிறத அவ கவனிக்கிறா. வெண்டல் வெள்ளரிக்காவையும் தக்காளியையும் பக்கத்துல நட்டு வச்சிருந்தாரா? இது ரொம்ப விசித்திரமேன்னா இந்த 2 செடிகளும் ஒன்னா வளரும்போது சரியா வளராது. அந்த சந்தேக நபர் ஒரு இயற்கை ஆர்வலர்ங்கிறதால அவருக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த பசுமை குடில் முதல்ல காலியா தான் இருந்திருக்குவானா யாரோ செடிகளை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு மார்கன் முடிவு பண்றாங்க. இந்த தடயத்தை வச்சு யாரையாவது இல்ல ஏதோ ஒன்ன மறைக்கிறதுக்காகத்தான் அந்த நபர் செடிகளை உள்ள வச்சிருக்கணும்னு டிடெக்டிவ் கரெக்டா நிக்கிறாரு. அதனால அவங்க தரையை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த சந்தேக நபரான வெண்டலோட பிணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா அவர் ஏதோ ஒரு பெரிய சதிக்கு பலியாகி இருக்காரு. காணாம போன அந்த 2 குழந்தைகளும் இப்போ ஆபத்துல இருக்காங்க. அந்த இடத்தை ஆய்வு செய்யும் போது இறந்தவரை ஒரு செந்நிற முடி கொண்ட கண்ணாடி போட்ட பெண்ணோட அடிக்கடி பார்த்ததா பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு அதிகாரி அந்த அறையில 2 முதியவர்களோட புகைப்படத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதனால அவங்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிக்க முடிவெடுக்கிறாங்க. இதற்கிடையில கடத்தப்பட்ட குழந்தைகளோட அம்மாவை பார்க்க போற மார்கனும் கரடைக்கும் அவங்க அப்பா ஒரு பெரிய பங்களாவில கார் டிரைவரோட வசதியா வாழ்றத கவனிக்கிறாங்க. கரடைக்கு அந்த குடும்பத்துக்கிட்ட விசாரிக்கும் போது மார்கன் மெதுவா நழுவி அங்க வேலை செய்யற ஒருத்தர்கிட்ட பேசுறாங்க. அந்த நபர் சாகறதுக்கு முன்னாடி மாமனாரை சந்திச்சதா அவர் சொல்றாரு. நான் கீழே வந்தப்போ அவரு மிஸ்டர் ஆஷ்ஃபோர்டோட அலுவலகத்திலிருந்து வெளியே வர்றதை பார்த்தேன். அலுவலகத்துல குழந்தைகள் பாதுகாப்பு துறையோட அறிக்கையை படிக்கிற மார்கன் மக்கள் சொன்னதுக்கும் அந்த அறிக்கையில இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கரடை கிட்ட சொல்றாங்க. மக்கள் அவரை ஒரு அன்பானவர்னு சொன்னாங்கன்னா அந்த அறிக்கை அவரை பத்தி ரொம்ப மோசமா எழுதியிருக்கு. அந்த அறிக்கையை எழுதின சமூக நல அதிகாரியை பத்தி விசாரிக்கும் போது அது சாராங்கிற அந்த செந்நிற முடி கொண்ட கண்ணாடி போட்ட பெண் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கண்ணாடி சூப்பரா இருக்கே. இப்போ அவங்க தான் முக்கிய சந்தேக நபர். அவங்கள பார்க்க போகும்போது அங்க மேஜை மேல நிறைய நிலுவையில இருக்கிற பில்களை மார்கன் பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம சாரா ரொம்ப மலிவான சோப்பை பயன்படுத்துறதால அவங்க பண கஷ்டத்துல இருக்காங்கன்னு மார்கன் சொல்றாங்க. ஆனா அவங்க ரூம்ல ஒரு புது ஹவாய் ஆர்கிட் பூமாலை இருக்கு. அப்படின்னா சாரா சமீபத்துல ஹவாய்க்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ஆடம்பரமான 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்லிப்பர்ஸ் எவ்வளவு மென்மையா இருக்கும்ல.
சாரா அந்த பணக்கார மாமனார் கூட சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னு அந்த நபரை பத்தி தப்பா எழுத அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு மார்கன் கண்டுபிடிக்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த மாமனார் நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்து இறந்தவரை ஒரு கெட்டவரா காட்ட முயற்சி செஞ்சதை சாரா ஒத்துக்கிறாங்க. அவரோட மாமனார் நிறைய பேரை விலைக்கு வாங்கிட்டாரு. இப்போ அதை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. உடனே அவங்க அந்த மாமனாரை கைது செய்ய கிளம்புறாங்க. அந்த வீட்டில இருந்த ஒரு டிரைவரும் கொலை நடந்த அன்னைக்கு மாமனார் வெளியே எங்கேயோ போனதா சொல்றாரு. விசாரணையின் போது மாமனாரோட தப்பான தொழில்முறைகளை பத்தின ஆதாரம் அவர்கிட்ட இருந்ததால அவரை தீர்த்துக்கட்ட ஒரு கூலிப்படையை மாமனார் ஏவி இருக்கலாம்னு கரெக்ட் கணிக்கிறாரு. மாமனார் இதை மறுத்தாலும் கடத்தப்பட்ட குழந்தைகளுக்கும் அந்த கூலிப்படைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு கரெக்ட் சொன்னதும் அவர் பயந்து உண்மையை சொல்ல வர்றாரு. அவங்க உடனே அந்த கூலிப்படை ஆளை கைது செய்ய போறாங்கன்னா அங்க குழந்தைகள் யாரும் இல்லை. இப்போ விஷயம் மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்குதுதான். அப்பாவோட தப்பான தொழில்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நினைச்ச அவரோட முன்னாள் கணவரை அந்த அம்மாவே கொன்னிருப்பாங்களோன்னு டிடெக்டிவ்கள் இப்போ சந்தேகப்படுறாங்க. இதை கேட்டு ஆத்திரமடைந்த மார்கன் அந்த தாயை நிரபராதி என நிரூபிக்க பார்க்கிறாள். ஆனா துப்பறியும் அதிகாரிகள் அந்த அம்மாவை சந்தேகப்பட்டியல்ல வைக்கணும்னு பிடிவாதமா இருக்காங்க. திடீரென்று கடத்தப்பட்ட சிறுமிகளின் தாய் வங்கியிலிருந்து பெருந்தொகையை எடுத்ததாகவும் அதிலிருந்து அவர் காணாமல் போனதாகவும் ஒரு அதிகாரி கூறுகிறார். மியா ஆஷ்போர்ட் இன்னைக்கு பேங்க் மூடுறதுக்கு முன்னாடி $1,00,000 எடுத்திருக்காங்க. இதனால அந்த தாய் தான் தன் முன்னாள் கணவரை கொன்று குழந்தைகள் உண்மையை சொல்லாம இருக்க அவங்களை கடத்தியிருக்கலாம்னு அதிகாரிகள் சந்தேகிக்கிறாங்க. இந்த சந்தேகம் மார்கனுக்கும் துப்பறியும் நிபுணர் காரடெக்கிற்கும் இடையே ஒரு வாக்குவாதத்தை உண்டாக்குது. அன்னைக்கு நைட் மார்கன் சிறுமிகள் கடத்தப்பட்ட செய்திகளை பார்க்கும்போது ஒரு போட்டோவுக்கு பின்னாடி இருந்த கலைப்பொருளை கவனிக்கிறா. அவ அந்த வீட்டுக்கு போனப்போ அது அங்க இல்ல. யாரோ அதை எடுத்திருக்காங்கன்னு அவளுக்கு புரியுது. அங்க எதுவும் காணாம போகலானா ஏதோ மாற்றப்பட்டிருக்கு. இந்த துப்பை வச்சு அவ இன்டர்நெட்டில தேடிசீன கலைப்பொருட்களை விற்கிற ஒரு கடையை கண்டுபிடிக்கிறா. அந்த கடையில அவ கடத்தப்பட்ட சிறுமிகளின் தாயை சந்திக்கிறா. ஏன் இந்த கலைப்பொருளை விற்க பாக்குறீங்கன்னு அவங்க கிட்ட கேட்கிறா. அப்போ அந்த பெண் கடத்தல்காரன் பணத்தை கேட்டதாகவும் தன் மகள்களை விடுவிக்க பணம் தேவைப்படுவதாகவும் ஒப்புக்கிறாங்க. போலீஸுக்கு தெரிஞ்சா மகள்களுக்கு ஆபத்துன்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால மார்கன் அவங்களுக்கு உதவ முடிவு செய்றா. அவங்க இதை பத்தி காரடெக்கிற்கு தகவல் சொல்றாங்க. பணத்தை கொடுக்க போகும்போது அந்த தாயுடன் தானும் வருவதாக அவர் சொல்றாரு. அந்த தாய் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் கடத்தல்காரனிடம் பணப்பையை கொடுக்கறாங்க. ஆனா அவன் குழந்தைகளை விடுவிக்காம அங்கிருந்து தப்பிச்சுடுறான். எல்லாரும் பதற்றமாகிற போபன பையில ஒரு டிராக்கரை வச்சிருப்பதா காரடெக் சொல்றாரு. உடனே அவங்க கடத்தல்காரனோட காரை தேடி போறாங்க. ஆனா அங்க அந்த கார் தீப்பற்றி எரியுது. அதுல குழந்தைகளும் இல்லை. மார்கன் எரிஞ்ச காரை சோதனை செய்யும் போது ரேடியோவை ஆன் செய்யறா. அது தானாகவே பந்தயம் தொடர்பான ஒரு நிலையத்துக்கு மாறுது. இதை பார்த்ததும் அவளுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த பணக்கார மாமனார் வீட்டுக்கு போனப்போ அங்க ஒரு டிரைவர் இதே போல பந்தய செய்திகளை கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனோட கார் அந்த தாயின் அறையை நோக்கியே நிறுத்தப்பட்டிருந்தது. இதையெல்லாம் வச்சு அந்த டிரைவர் அந்த தாயை காதலிச்சிருக்கான்னு மார்கன் முடிவு செய்யறா. குடும்பத்துக்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சு அந்த பெண்ணோடு வாழவே அவன் இந்த கடத்தலை திட்டமிட்டிருக்கான். குழந்தைகளை கடத்துறதுக்காக அவன் அவங்களோட அப்பாவை கொன்னு தோட்டத்துல புதைச்சிருக்கான். விசாரணையின் போதுதான் சிறுமிகளை கடத்தி மலையில மறைச்சு வச்சதாவும் ஆனா அவங்க தப்பிச்சிட்டதாவும் அந்த டிரைவர் சொல்றான். மலையில தேடுறப்போ அந்த சிறுமிகள் சில அடையாளங்களை விட்டு சென்றதை கண்டுபிடிக்கிறாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலரான அவங்க அப்பா சொல்லிக் கொடுத்ததுதான் அவங்களுக்கு உதவி இருக்கு. அந்த அடையாளங்களை வச்சு அவங்க சிறுமிகளை கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அடுத்த நாள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மார்கன் தன் மகளை வேலை செய்யும் இடத்துக்கு கூட்டிட்டு வர்றா. ஆபீஸை சுத்தி காட்டும்போது அந்த பொண்ணு பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு போறா. அதே நேரத்துல ஒரு தெரியாத பெண் ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஒரு அதிகாரியோட துப்பாக்கியை பறிக்கிறா. அவ எல்லாரையும் பிணை கைதிகளா பிடிச்சு கிட்டு ஸ்டேஷன்ல பல இடங்கள்ல வெடிகுண்டு வச்சிருப்பதா மிரட்டுறா. அவளோட கூட்டாளி போலீஸ்காரங்களோட போன்களை பறிக்கிற நேரத்துல மார்கன் எப்படியோ தன் மகளுக்கு மெசேஜ் அனுப்பி கட்டிடத்தை விட்டு வெளியே போக சொல்றா. மெசேஜை பார்த்த அந்த பொண்ணு வெளியே போகும்போதுதான் அம்மா ஆபீஸ்ல இருந்து துப்பாக்கி சத்தம் கேட்கவும் தயங்கி நிக்கிறா. இதற்கிடையில் அந்த 2 குற்றவாளிகளும் அதிகாரிகளை மிரட்டிதங்கள் நண்பன் செய்யாத கொலைக்காக தண்டிக்கப்பட போறதா சொல்றாங்க. அவன் நிரபராதிங்கிற ஆதாரத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க.
ஸ்டேஷனுக்கு வெளியே லெப்டினன்ட்டும் காரடெக்கும் அந்த 2 குற்றவாளிகளை பத்தி தேடி அவங்க அமெரிக்காவோட முன்னாள்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ராணுவ வீரர்கள். அந்த வீரர்கள் லெப்டினன்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க நண்பர்கள் குற்றமற்றவங்கன்னு நிரூபிக்க ஆதாரங்களை தேடச் சொல்றாங்க, இல்லனா எல்லாரும் செத்துருவாங்கன்னு மிரட்டுறாங்க. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு தெரியாமலே மார்கனோட மகள் இன்னும் அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே போகல. இதற்கிடையில் அந்த நண்பர்கள் நிரபராதிகள்னு நிரூபிக்க லெப்டினன்ட்டும் டிடெக்டிவ் கரடெக்கும் இந்த வழக்கை பற்றிய தகவல்களை சேகரிக்கிறாங்க. முந்தைய விசாரணையின்படி ஒரு மூத்த ராணுவ வீரர் ஒரு ஆர்பி வேனில் கொல்லப்பட்டார். எல்லா ஆதாரங்களும் லோகன் மேல கை காட்டவர் உடனே கைது செய்யப்பட்டார். ஆனாலும் அவர் எந்த தப்பும் செய்யலன்னு அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க. லெப்டினன்ட் வெளியே விசாரணையை தொடர டிடெக்டிவ்களை கடத்தி வச்சிருக்கிற அந்த 2 ராணுவ வீரர்கள் அவங்கள மீண்டும் அந்த கேஸ் போர்ட்டை பார்க்க சொல்லி மிரட்டுறாங்க. ஒரு டிடெக்டிவ் அந்த போர்ட்டை பார்த்துட்டு எல்லா ஆதாரமும் லோகனுக்கு எதிராகத்தான் இருக்குன்னு உறுதி செய்றார். அந்த நேரத்துல குற்ற இடத்திலிருந்து ஏதோ ஒரு விஷயம் விடுபட்டிருக்குன்னு மார்கன் குறுக்கிட்டு சொல்றாங்க. ஒரு இரத்தக்கரையோட ஓரம் ரொம்ப சரியா இருக்கு அப்படின்னா ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு பேப்பரையோ இல்ல பைலையோ யாரோ எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அது எங்கே நிக்குதுன்னு பாருங்க. அது ஒரு கச்சிதமான மூலை. பிராங்க் கொல்லப்பட்டப்போ அங்கே ஏதோ ஒன்னு இருந்திருக்கு. இந்த தகவலை வச்சு வெளியே இருக்கிற டிடெக்டிவ்களை தொடர்பு கொள்ள மார்கன் அனுமதி கேட்கிறாங்க. கொல்லப்பட்டவரோட ஆர்பி வேன்ல ஏதாவது பேப்பர் இருக்கான்னு தேட கரடெக்கு அவங்க சொல்றாங்க. ஆனா அவருக்கு எதுவும் கிடைக்கல. ஆனா அந்த நபர் கடைசியா என்ன வேலை செஞ்சார்னு தெரிஞ்சுக்க அவரோட கம்ப்யூட்டரை பார்க்க அவர் முடிவு செய்றார். யாரோ ஒரு ராணுவ வீரரை தண்டிக்கிறதுக்காக அவர் ஒரு அறிக்கையை தயார் செஞ்சதை அவர் கண்டுபிடிக்கிறார். இது ஒரு குற்றப்பத்திரிகை. ஒரு ராணுவ வீரரை ராணுவ நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வர்றதற்கான படிவம் இது. எல்லாரும் இதை கேட்டு அதிர்ச்சியாயிருக்கப்போ அந்த ஆள் மார்கனோட மகள் அங்கே ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சு அவளையும் மத்தவங்களோட சேர்த்து கூட்டிட்டு வர்றான். இதற்கிடையில் கரடெக் கொல்லப்பட்டவரோட மகளை விசாரிக்கிறப்போ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வேலையா இருந்ததால அவ கூட சாப்பிட வரலன்னு தெரிய வருது. கடந்த திங்கட்கிழமைதான் பல வருஷத்துல முதல் முறையா அவர் வரலன்னு சொன்னார். அதனால அவர் அன்னைக்கு எங்கெல்லாம் போனார்னு அவரோட போன் லொகேஷன் ஹிஸ்டரியை பார்க்கும்படி கரடெக் மார்கன் கிட்ட சொல்றார். போனை பார்த்த மார்கன் அவர் போதைப் பொருள் விற்கிற இடத்துக்கு போயிட்ட அப்புறம் ஒரு போதை மீட்பு மையத்துக்கு போயிருக்கிறதை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால போதைப் பொருள் பழக்கம் இருக்கிற யாராவது ஒரு ராணுவ வீரருக்கு அவரோட தொடர்பு இருக்கான்னு பார்க்க லெப்டினன்ட் உத்தரவிடுறாங்க. இதற்கிடையில் விசாரணை தாமதமாவதால அந்த ஆள் ரொம்ப பதற்றமாகறான். போலீஸை நம்ப வேண்டாம்னு அவன் தன் கூட்டாளி கிட்ட சொல்றானா அவனை சமாதானப்படுத்துறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு அதிகாரி அவங்களை பிடிக்க முயற்சி பண்ணும்போது தெரியாம அவரோட கால்ல குண்டு பாய்ஞ்சிடுது. அவருக்கு உடனே சிகிச்சை வேணும்னு மார்கன் கெஞ்சுறாங்க. ஆனா அவங்க ஒத்துக்கல. மோர்கன் ஒரு உண்மையை சொல்றாங்க. பிணை கைதியா வச்சிருக்கிற அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. அது மட்டும் இல்லாம அநியாயமா ஜெயிலுக்கு போன லோகன் கூட அவளுக்கு தொடர்பு இருக்கு. இதை கேட்டதும் கூட இருந்தவன் தன் கூட்டாளி தன்னை ஏமாத்திட்டான்னு நினைச்சு சண்டைக்கு வர்றானா டக்குன்னு 2 பேரும் சமாதானம் ஆக்கிடுறாங்க. யாருமே உங்ககிட்ட பொய் சொல்லல. அந்த போலீஸ் அதிகாரிக்கு மருத்துவ உதவி தேவைன்னு மோர்கன் அவங்க உணர்ச்சிகளை தூண்டி பேசி சம்மதிக்க வைக்கிறாங்க. அதனால அடிபட்ட போலீஸ் அதிகாரியையும் மோர்கனோட மகளையும் வெளியில அனுப்ப அவங்க ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் துளடி டிடெக்டிவ் காரடெக் கொலை செய்யப்பட்டவர் கடைசியா இருந்த இடத்துக்கு போய் தேடிட்டு அவர் கடைசியா ஒரு பொன்னிற முடி கொண்ட ஆளோட இருந்ததா லெப்டினன்ட்டுக்கு தகவல் சொல்றாரு. ஆனா சிசிடிவி காட்சிகள் தெளிவா இல்லாததால அவங்களால அந்த முகத்தை சரியா அடையாளம் காண முடியல. இதனால 2 பேருக்கும் நடுவுல பெரிய வாக்குவாதம் நடக்குது. போலீஸால இந்த கேஸ்ல எதையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவன் சொல்றான். அந்த பொண்ணு அவனை சமாதானப்படுத்த பார்க்கறா. ஆனா அவன் இன்னும் கோபப்படுறான். ஒரு ஓரமா நின்னு யோசிக்கிற மோர்கன் எல்லா தகவலையும் ஒன்னா சேர்த்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பழைய விசாரணையில கிடைச்ச தகவல் படி அந்த ஆள் சாகிறதுக்கு சில நாளைக்கு முன்னாடி ஒரு டிராக்கிங் டிவைஸை வாங்கியிருக்காரு. அப்படின்னா அவர் ட்ரக் விக்கிற இடத்துக்கு போனப்போ யாரையோ கண்காணிச்சிருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. பிராங்கி கொலை செஞ்சவனுக்கு தான் கண்காணிக்கப்படுறோம்னு தெரியலன்னா அந்த டிராக்கர் இன்னும் அவன்கிட்டயே இருக்க வாய்ப்பு இருக்கு. மோர்கன் அந்த போனை செக் பண்ணும்போது ஒரு லொகேஷன் ஆஃப் மூலமா கொலை நடந்த அன்னைக்கு அந்த ஆள் ஆர்வி வேன் கிட்ட போயிருக்கிறது தெரிய வருது.
கொலையாளிக்கு தன் மேல டிராக்கர் இருக்கிறது தெரியாதுன்னு நம்புற மோர்கன் அந்த ஆப் மூலமா அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் காரடெக் அவனை பிடிக்க கிளம்புறாரு. பிராங்க் வெப்பரை கொலை செஞ்சதுக்காக நீங்க இப்போ கைதாகிறீங்க. நிலைமை மோசமானதை பார்த்த அந்த ஆள்தன் கூட இருந்தவளையே பின்னாடி இருந்து அடிக்கிறான். அவளோட துப்பாக்கியை பிடுங்கிட்டு பிணை கைதியை விடமாட்டேன்னு சொல்லி ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்க வழி கேட்கிறான். அங்க குண்டு இருக்குன்னு அவன் மிரட்டுறானா, அங்க குண்டு எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுகிட்ட மோர்கன் அவன் பொய் சொல்றான்னு சவால் விடுறாங்க. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலையில நான் பார்த்த நாய்க்கு அது ஒரு தொந்தரவாவே தெரியல. அடிபட்ட அந்த பொண்ணு இப்போ எழுந்து வந்து கொண்டு மிரட்டல் வெறும் பொய்தான்னு உறுதி செய்றா. அவ சொல்றது சரிதான். இதை கேட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை மடக்கி பிடிச்சு பிணை கைதிகளை பத்திரமா மீட்கிறாங்க. வெளியில வந்த மோர்கன் தன் மகளை சந்திக்கிறாங்க. அநியாயமா ஜெயிலுக்கு போன லோகனும் விடுதலையாகிறான். சில நாள் கழிச்சு லெப்டினன்ட் மோர்கனை தன் ஆபீஸுக்கு வர சொல்லி காணாம போன அவங்க கணவர் கேஸை பத்தி ஒரு அப்டேட் சொல்றாங்க. மோர்கனோட கணவர் காணாம போறதுக்கு முன்னாடி ஒரு மர்மமான ஆளை அடிக்கடி பார்த்திருக்காருன்னு லெப்டினன்ட் சொல்றாங்க. அந்த மர்ம ஆளோட பேரு கான்ஃபோர்த். எனக்கு ஒரு ஆளை பத்தி தெரிய வந்துச்சு, ஜியோ கான்ஃபோர்த். இதை கேட்ட மோர்கன் தனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லவே லெப்டினன்ட் அந்த ஆளை சந்திக்க ஏற்பாடு செய்றாங்க. அடுத்த நாள் அவங்க கான்ஃபோர்த் கூட ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்றாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மார்கனோட காணாம போன கணவரை பத்தி அவங்க அவர்கிட்ட கேட்கும்போது, அவர் காணாம போறதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவரை பார்த்திருக்கீங்க. கான்ஃபோர்த் தனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றானா, மார்கன் அவ புருஷனை தேடி கண்டுபிடிக்க உதவி கேட்கிறா. அதனால அவன் ஒரு நிபந்தனை போடுறான். சின்ன தப்புக்காக ஜெயிலுக்கு போக போற தன்னோட அண்ணன் மகனை ரிலீஸ் பண்ண சொல்லி அவன் கேட்கிறான். இது கேட்ட லெப்டினன்ட் மார்கனோட கணவரை பத்தி சரியான தகவல் கொடுத்தா மட்டும் உதவுறதா ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் லெப்டினன்ட் டிடெக்டிவ் கராடெக்கை கூப்பிட்டு மார்கனோட கணவர் கேஸை பத்தி சொல்றாங்க. அப்புறம் கான்ஃபோர்த்தோட அண்ணன் மகனை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர அவரோட உதவியை கேக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு மார்கன் வேலை முடிச்சு வரும்போது கான்ஃபோர்த்தை பார்க்கிறா. அவன் அவ காரில் ஒரு லிஃப்ட் கேட்கிறான். கார்ல போகும்போதுதான் ஊரை விட்டு போக போறதாகவும் திரும்பி வந்ததும் அவ புருஷனை பத்தி தகவல் சொல்றதாவும் அவன் சொல்றான். அதனால மார்கன் மறுபடியும் டிடெக்டிவ்ஸோட சேர்ந்து கொலை வழக்குகளை தீர்க்கிற தன்னோட வழக்கமான வேலைக்கு திரும்புறா. ஒரு நாள் லெப்டினன்ட் ஆபீஸ்ல இருக்கிற எல்லா டிடெக்டிவ்ஸையும் ஊர்ல நடக்கிற ஒரு போலீஸ் விழாவுக்கு கூப்பிடுறாங்க. அப்படின்னா நீங்க எல்லாரும் அங்க இருக்கணும், அதுவும் ரொம்ப கம்பீரமா வரணும். ஆனா டிடெக்டிவ் கராடெக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு இமெயில் வரவும் அவங்களோட உற்சாகம் எல்லாம் வடிஞ்சிடுது. அந்த மெயில்ல ஒருத்தரை பிணை கைதியா வச்சிருக்கிற போட்டோவும் நடவடிக்கை எடுக்க 2 மணி நேரம் தான் இருக்குங்கிற வாசகமும் இருக்கு. இத பார்த்த கராடே கடத்தினவன் ஏதோ விளையாட்டு விளையாடுறான்னு நினைக்கிறாரு. உடனே ஒரு ஆபீசர் அந்த ஆளோட விவரங்களை எடுத்து அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அந்த ஆளோட வீட்டுக்கு போகும்போது வாசல்ல ஒரு பார்சல் இருக்கிறத பார்க்கறாங்க. அந்த பார்சலை பிரிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு ஜிக்ஸா பசில் விளையாட்டு இருக்கு. மார்கன் உடனே அந்த துண்டுகளை ஒன்னு சேர்க்கிறாது. மெதுவா ஒரு மேப் மாதிரி தெரியுது. ஆனா அந்த மேப்பை முடிக்க ஒரு துண்டு காணாம போயிருக்கு. அதனால அந்த ஆளை அந்த இடத்துல தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு டிடெக்டிவ்ஸ் முடிவு பண்றாங்க. அந்த இடம் மலைப்பகுதியை காட்டுது. அதனால கராடெக்கும் மார்கனும் துப்பு தேடி அங்க கிளம்புறாங்க. அங்க தேடிட்டு இருக்கும்போது இன்னொரு க்ளூ கிடைக்குது. அடுத்த வழியை தெரிஞ்சுக்க அவங்க ஒரு கார்டு கேம் விளையாட வேண்டியிருக்கு. விளையாடி முடிச்சதும் அவங்களுக்கு அடுத்த வழி தெரியுது. அவங்க மலை மேல தங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு புதிர் கிடைக்குது. அதை தீர்த்ததும் அந்த ஆளை அடைச்சு வச்சிருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆளை காப்பாத்தின பிறகு வீட்டுக்கு போற வழியில தன்னை யாரோ தாக்கினதா அவர் சொல்றாரு. நான் என் அபார்ட்மெண்ட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் என் பின்னாடி வந்தாங்க. அப்புறம் கடத்தினவன் அவரை வற்புறுத்தி சில விளையாட்டுகளை விளையாட வச்சிருக்கான். அவர் சொல்றபடி கடத்தினவன் ஒரு அனிமே மாஸ்க் போட்டிருந்திருக்கான். ஒரு வார்த்தை கூட பேசலையா. வழக்கை பத்தி ஆராயும் போது கடத்தினவன் குழந்தைகளுக்கான புதிர்களை தீர்க்கச் சொன்னதை மார்கன் கவனிக்கிறா. அப்போ அந்த எதிரிக்கு குழந்தைகள் விளையாட்டுகள் மேல ரொம்ப ஈடுபாடு இருக்கலாம்னு நினைக்கிறா. ஆனாலும் அவங்களால எந்த ஒரு தகவலையும் கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு நைட்டு காணாம போன அவ புருஷன் கேஸ பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்க மார்கன் கான்ஃபோர்த்த போய் பாக்குறா. அவ புருஷன் காணாம போறதுக்கு முன்னாடி குடும்பத்தோட பாதுகாப்பை பத்தி கவலைப்பட்டதாவும் லேலா பிளின்னுங்கிற ஒரு விசித்திரமான பொண்ணு கூட வேலை செஞ்சதாவும் அந்த ஆளு சொல்றான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ பேரு லைலா பிளின், அவ்வளவுதான்.
ஆனா மார்கனுக்கு அந்த பேரை தெரியல, அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல மத்த தகவல்களோட அவளை கூப்பிடுறதா கான்ஃபோர்த் சொல்றான். இதுல உன் நம்பரை கொடு அப்பதான். இந்த லைலா பிளின்ன பத்தி ஏதாவது தெரிஞ்சா என்னால உன்னை கூப்பிட முடியும். அடுத்த நாளாட்டம் இப்பதான் ஆரம்பம்னு எழுதப்பட்ட 3 விசித்திரமான பொம்மைகளை டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாரு. குற்றவாளி போலீஸோட விளையாட்டு காற்ற ஒரு சைக்கோன்னு அவங்களுக்கு உடனே புரியுது. கேஸ துப்பறியும் போது ஒரு ஆபீசர் அந்த கைதியை தனக்கு முன்னாடியே தெரியும்னு திடீர்னு ஒத்துக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து அவ சொல்றத கேட்கும்போது அந்த ஆளு தன்னோட அன்பானவங்களை இழந்தவங்களுக்கான ஒரு தெரபி குரூப்ல இருந்ததா சொல்றாரு. இத கேட்ட லெப்டினன்ட் அந்த குரூப்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரணை நடத்த சொல்லி உத்தரவு போடுறாங்க. அதோட அந்த குற்றவாளி எதுக்காக 3 பொம்மைகளை அனுப்புனான்னு விசாரிக்க மார்கன் கிட்ட சொல்றாங்க. அந்த குரூப் மெம்பர்ஸ் வராத ஒருத்தர் அடிக்கடி விளையாட்ட பத்தியே பேசிட்டு இருப்பாருன்னு சொல்றாங்க. தன்னோட தங்கச்சியை இழந்த கோபத்துல அவ கூட விளையாட முடியலையேன்னு அவர் வருத்தப்பட்டதா அவங்க சொல்றாங்க. விசாரணைக்கு அப்புறம் ஒரு மெம்பர் மீட்டிங்குக்கு வராதது வழக்கமில்லாத ஒண்ணுன்னு அந்த தெரபி லீடர் சொல்றாரு. அதனால டிடெக்டிவ் அவங்க வீட்டுக்கு போறாருவானா அங்க எல்லாம் கலைஞ்சு கிடக்குது. அபார்ட்மெண்ட்ல லைட் ஆஃப் பண்ணும்போது இருட்டுல உன்னால சொல்ல முடியாதுன்னு செவுத்துல ஒரு ரகசிய மெசேஜ் இருக்கிறத பாக்குறாங்க. மார்கன் இதை யோசிச்சு பார்த்து அந்த வீட்டுக்காரங்க காது கேளாதவங்களுக்கு சைகை மொழியில பேசுறவங்கன்னு அவங்களால இருட்டுல பேச முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறா. இருட்டுல யாரால பேச முடியாதுன்னு தெரியுமா? காது கேளாதவங்க தான். ஏன்னா சைகை மொழிய பார்த்தாதான் புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்த மார்கன் கிடைச்ச அந்த 3 பொம்மைகள்லையும் சைகை மொழி இருக்கிறத சொல்றா. அந்த சைகை மொழியை ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் கடத்தப்பட்ட அந்த நபரோட இடத்தை கண்டுபிடிக்க ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. கடத்தப்பட்ட பெண் ஒரு பெட்டிக்குள்ள பூட்டி வைக்கப்பட்டிருக்கா. அங்க இருந்த ஓவியத்தை வச்சு மார்கன் அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாதுகாப்புக்காக அந்த தெரபி குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு போலீஸ் ஆபீசரை லெப்டினன்ட் போடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற போலீஸ் விழாவிற்கு தயாரா இருக்க டிடெக்டிவ்ஸ் கிட்ட சொல்றாங்க. அதனால கிளம்புறதுக்காக மார்கன் வீட்டுக்கு போறா. ஆனா அதே சமயம் அவ புருஷனை பத்தி இன்னும் சில தகவல்களை சொல்ல ஒரு இடத்துக்கு வர சொல்லி கான்ஃபோர்த் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இதற்கிடையில் டிடெக்டிவ் கரட்டக் FBI-ல வேலை செய்யற தன்னோட நண்பனை போய் பாக்குறாரு. மார்கன் புருஷன் கூட வேலை செஞ்ச அந்த லைலா பிளின் 15 வருஷத்துக்கு முன்னாடியே கொல்லப்பட்ட ஒரு ரகசிய ஏஜென்ட்னு அவர் சொல்றாரு. லைலா பிளின் FBI-யோட ஒரு ரகசிய ஏஜென்ட்டா இருந்தாங்க. அந்த நண்பர் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பத்தின எல்லா விவரங்களும் இருக்கிற ஒரு ஃபைலை டிடெக்டிவ் கரட்டக் கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அதே சமயம் அந்த தெரபி குரூப்ல இருந்த ஆபீசர் ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு கார்ல கிளம்பும்போது திடீர்னு ஏர்பேக் அடிச்சு நிலை குலைஞ்சு போயிடுறாரு. அப்புறம் ஒரு அனிமேஷன் படம் போட்ட டிஷர்ட் போட்ட விசித்திரமான மனுஷன் அங்கே வர்றான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது டிடெக்டிவ்ஸ் எல்லாரும் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. ஆனா ஒரு ஆபீசரை காணலங்கிறத கவனிச்சு ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு போய் பார்க்க கிளம்புறாரு. அதே நேரம் துலகர்டெக் மோர்கன் கூட டான்ஸ் ஆடுறாரு. அப்புறம் கான்ஃபோர்த்தை சந்திச்சு அவளோட புருஷன் காணாம போன கேஸை தீர்க்க அவகிட்ட சம்மதம் வாங்குறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த ஆபீசரை அந்த சைக்கோ கேமர் கடத்திட்டதா தெரிய வருது. அவரோட கார்ல சில புதிர்களையும் அவன் விட்டுட்டு போயிருக்கான். அந்த புதிர்களை விடுவிச்சதும் அந்த விளையாட்டு அவங்களை ஒரு நீச்சல் குளம் இருக்கிற பாழடைஞ்ச வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அங்கே கடத்தப்பட்ட அந்த ஆபீசர் குளத்துல மூழ்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவரை காப்பாத்துறாங்க. அடுத்த நாள் டிடெக்டிவ் கரட்டக் கான்ஃபோர்த்தை நேர்ல போய் சந்திக்கிறாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் வாக்குவாதம் செஞ்சாலும் கடைசியில மோர்கனோட புருஷனை பத்தின முக்கியமான தகவல்களை சொல்ல கான்ஃபோர்த் ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு மோர்கனும் அவ குழந்தைகளும் கார்ல பொருள்களை ஏத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து உதவி செஞ்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். வீட்டுக்கு போய் பொருள்களை அடுக்கும்போது அவளோட பையன் ஒரு கார்டு கட்ட பாக்குறான். அதுல மோர்கன் நீதான் அந்த ஆள் அப்படின்னு மிரட்டுற மாதிரி மெசேஜ் இருக்கு. இதே சமயம் போலீஸ் ஆபீஸ்ல அந்த சைக்கோ கேமரோட உருவத்தை வரையறாங்க. ஆனா அந்த வரைபடத்துல இருக்கிறவன் 4 வருஷமா ஒரு ஆஸ்பத்திரியில இருக்கான்னு தெரியுது. அப்போ யாரோ அவன் வேஷத்துல வர்றாங்க. இதற்கிடையில பொருள்களை தூக்க உதவி செஞ்ச அந்த மர்மமான மனுஷன் தான் அந்த சைக்கோ கேமரா இருக்கணும்னு மோர்கன் புரிஞ்சுக்கிறா. அவ ஒவ்வொன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கரட்டக் கிட்ட இருந்து போன் வருது. காணாம போன அவளோட புருஷன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு அவன் சொல்றான். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? ரோமன் உயிரோட தான் இருக்கான்.